பென்ஸ் கார் பற்றி பேசின்னு இருந்தோமே ஞாபகம் இருக்கா மாமா? லைக் எனக்கோ மோனாக்கோ வந்து கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, இந்த 5 கோடி இது மாமா. இப்போ ஞாபகம் வந்திருக்கும் உங்களுக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி கொடுக்குறீங்களா இல்லை கல்யாணத்துக்கு அப்புறமா கொடுக்குறீங்களா, இல்லை எது பண்ணாலும் டேரெக்டாக வீட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க மாமா. 5 கோடி சொன்னாங்க. 5 கோடியா? என்ன டாடி பேசி வச்சிட்டாங்களா முன்னாடியே? ஓகேவா? கல்யாணத்துக்கு குத்துட்டா போச்சு, இதுல என்ன இருக்குது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல புரியல, எதுக்கு இப்படி எனக்குமே தெரியல புரியாம பேசிட்டு இருக்காங்க. நாங்க என்ன சொன்னோம்? நான் உண்மையிலே மாப்பிள்ளை என்ன சொன்னோம், ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டு அனுப்புங்க மாப்பிள்ளை ஒரு வீடியோன்னு சொன்னோம். மாப்பிள்ளை என்ன சொன்னாரு, நான் முன்னாடியே ஒரு விஷயம் பேசியிருக்கேன், அதை நான் இப்ப கேட்டா நல்லா இருக்கும்னு சொல்ற மாதிரி பொண்ணு அனுப்பிச்சாரு. வரும்போது நாங்க பென்ஸ் கார் அவருக்கு சொல்லியிருந்தாரு. இல்லப்பா, அவரு வந்து பென்ஸ் காரு நம்ம ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி பேசியிருக்காரு அப்படின்றாரு. மாப்பிள்ளை கிட்ட நீங்க கன்வே பண்ண முடிஞ்சாங்க கன்வே பண்றீங்க. நான் இப்ப ரோல்ஸ் ராய்ஸ் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பென்ஸை தூக்கி தூரம் வச்சிட்டேன் எப்போ நான். பொண்ணு ரோல்ஸ் ராய்ஸ்ல இறங்குற மாதிரி அவள்தான். இப்போ உண்மையாவே ஜான் வந்து மாமா எனக்கு வந்து ஒரு பென்ஸ் ஒரு ஆடியோ ஒரு லக்ஸுரி கார் நீங்க வாங்கி கொடுத்துருங்க அப்படி கேக்குறாரு அப்படின்னா என்ன சொல்வீங்க? வாங்கி கொடுத்துடலாம் மாப்பிள்ள, இதுல என்ன இருக்குது? மாப்பிள்ள ஆசைப்பட்டு கேக்குறாரு, ரைட் மாப்பிள்ள வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு.